எங்களுக்கு இவை மாறுவனவாக. மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா இன்று காலை நடைபெற்றுள்ளது. இதன்போது காலை 6:15 அளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோனி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சொரூப பாவனையும் அதனைத் தொடர்ந்து மடு அன்னையின் ஆசிர்வாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்தை தொடர்ந்து நவநாள் ஆராதனை திருப்பலிகள் இடம்பெற்று நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வேப்பஸ் ஆராதனை இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினம் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாயின் பாதம் நாடி வந்திருக்கின்ற பக்தர்களே, இறை இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பணித்தவாறையும் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இறைவனின் செம்மறை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.